let the world hear his word. தன் பிழைகளை உணருகிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். சங்கீதம் 19:12. ஒரு மனிதனுக்கு தன் மனைவியோடு பேசி அவளுக்கு காரியங்களை புரிய வைப்பது மிகவும் சிரமமாக இருந்தது. எனவே அவனுக்கு தன் மனைவிக்கு காது செவிடாகிவிட்டதோ என்ற ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. இதை அவளுக்கு தெரியாமல் சோதித்து பார்த்து விட வேண்டும் என்று அந்த மனிதன் யோசனை பண்ணினான். ஒரு நாள் அவன் ஒரு அறையில் சேரில் உட்கார்ந்து கொண்டான். அந்த அறையில் சற்று தூரத்தில் அவனுடைய மனைவி பின்புறம் திரும்பி நின்று கொண்டிருந்தாள். அந்த மனிதன் மிகவும் மெதுவாக, நான் பேசுவது உனக்கு கேட்கிறதா என்று கேட்டான். ஒரு பதிலும் வரவில்லை. சற்று பக்கத்தில் போய் அமர்ந்து கொண்டு மீண்டும் அவன், நான் பேசுவது உனக்கு கேட்கிறதா என்றான். இந்த முறையும் அவனுக்கு பதில் இல்லை. இன்னும் சற்று அருகில் சென்று, நான் பேசுவது உனக்கு கேட்கிறதா என்றான். மீண்டும் பதில் வரவே இல்லை. கடைசியாக அவன் தன் மனைவிக்கு பின்னால் மிக அருகில் நின்று கொண்டு, நான் பேசுவது உனக்கு கேட்கிறதா என்று கேட்டான். உடனே அவனுடைய மனைவிக்கு பயங்கர எரிச்சல் வந்தது. இதோடு நான் 4 முறை ஆம் என்று சொல்லிவிட்டேன் என்றாள். அப்பொழுதுதான் அவள் கணவனுக்கு விஷயம் புரிந்தது, தனக்குத்தான் காது கேட்கவில்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாமும் அநேக சமயங்களில் நம்மிடம் குறைவுகளை வைத்துக்கொண்டு மற்றவர்களை குற்றவாளி என்ற கண்ணோட்டத்திலே பார்க்கிறோம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள் என்று கூறினார். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன என்று கூறினார். ஒருமுறை இயேசு கிறிஸ்துவிடம் வேதபாரகரும் பரிசேயரும் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்தார்கள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்கள் தாங்கள் நீதிமான்கள் என்றும் அந்த ஸ்திரீ மட்டுமே பாவி என்றும் எண்ணம் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பதில் சொல்லும்படி ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்றார். அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பதிலை இயேசு கிறிஸ்துவிடம் எதிர்பார்க்கவே இல்லை. அவர்கள் இயேசு சொன்னதை கேட்டு தங்கள் மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராக போய்விட்டார்கள். இயேசுவும் அந்த ஸ்திரீயை குற்றப்படுத்தாமல் அவளை மன்னித்து, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று எச்சரித்து அவளை அனுப்பி வைத்தார். ஆம் பிரியமானவர்களே, நம் குற்றங்களை உணராமல் பிறரை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. இயேசுவின் மன்னிக்கும் சிந்தை நமக்குள்ளும் வளரட்டும். God bless you. Have a good day.